இன்றைக்கி வந்து என்ன யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன். 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு நெக் பேண்ட் வாங்கினேங்க. அந்த நெக் பேண்டோட மாடல் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அரோமோ NB119B. இந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நான் பை பண்ணும்போது 350 ரூபா இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஆஃபரில் வந்து 389 ரூபா கொடுத்துருக்கான். இந்த நெக் பேண்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்ன, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் நெக் பேண்ட் வந்து 2 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது இல்லை என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குது அப்படின்ற ஒரு பேசிக் இன்ஃபர்மேஷன் தான் ஷேர் பண்ண போகிறேன். அது மட்டும் இல்லாமல் அந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 4 லட்சம் பேருக்கு மேலே வாங்கியிருக்காங்க. இதோட ரிவ்யூஸ் எல்லாம் பாசிட்டிவாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து என்ன இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ண போகிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெக் பேண்ட் வந்து நம்ம எதுக்காக வாங்குறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நெக் பேண்ட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க. அந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 400 இல்லை ஒரு 500 ப்ரைஸ்க்குள்ளே இருக்குன்னு நினைப்பீங்க. அப்படி நினைக்கும் போது கண்டிப்பாக அந்த நெக் பேண்ட் வந்து தாராளமாக வாங்கி யூஸ் பண்ணலாம். அந்த நெக் பேண்டோட குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குது. அரோமா NB119B நெக் பேண்டில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் டேரெக்டாக வந்து கால் பேசுகிற மாதிரி மைக் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், ப்ளூடூத் வெர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா 5.0 வந்து கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வயர்லெஸ் ரேஞ்ச் வந்து 10 மீட்டர் வரையும் நீங்கள் வந்து ப்ளூடூத் வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 40 ஹவர்ஸ் வரையும் தாங்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கண்டினியூவாக டேரெக்டாக 40 ஹவர்ஸ் வரையும் சாங் வந்து ப்ளே பண்ணி கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 2.5 ஹவருக்குள்ளே உங்களுடைய பேட்டரி வந்து சார்ஜ் வந்து ஃபுல் ஆயிரும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இந்த பேட்டரியோட அவுட்புட் வந்து 2.5 வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியோட டைப் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் லித்தியம் பாலிமர் பேட்டரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சார்ஜிங் போர்ட் வந்து நார்மல் USB கேபிள் போட்டு சார்ஜ் போடுற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த நெக் பேண்டில் இருக்க செகண்ட் ஃபியூச்சர்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், பேட்டரியோட அவுட்புட் வந்து 3.7 வோல்டேஜ் வந்து கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் சென்சிட்டிவிட்டி, அதாவது உணர்திறன் வந்து பார்த்தீங்கன்னா 95 dBmW வந்து கொடுத்துருக்கான். ஸ்பீக்கரோட மினிமம் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் 20 ஹெர்ட்ஸும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ஃப்ரீக்வன்சி வந்து பார்த்தீங்கன்னா 20,000 ஹெர்ட்ஸும் கொடுத்துருக்கான். சரி வாங்க, இந்த நெக் பேண்டில் வந்து என்ன பாசிட்டிவ் இருக்குது என்ன நெகட்டிவ் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நெக் பேண்டை வந்து நான் 2 இயர்ஸாக யூஸ் பண்ணும்போது இதில் வந்து என்ன பாசிட்டிவ் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட பேட்டரி லைஃப் வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. நீங்கள் வந்து சாங் கேட்டாலும் சரி இல்லை மூவிஸ் பார்த்தாலும் சரி, இதோட பேட்டரி லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட பேட்டரி குவாலிட்டி வந்து தரமாக இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாசிட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட கால் குவாலிட்டி வந்து நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் வந்து 3வது பாசிட்டிவ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதோட பில்டு குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் நார்மலாக வந்து ஒரு 1000 ரூபி 2000 ரூபி கொடுத்து ஒரு நெக் பேண்ட் வாங்கினாலும் அந்த நெக் பேண்டில் இருக்க பில்டு குவாலிட்டி வந்து அப்படியே இந்த 400 ரூபாய் நெக் பேண்டில் வந்து கொடுத்துருக்கான். நீங்கள் தாராளமாக அந்த நெக் பேண்டை வந்து பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நெக் பேண்டை வந்து யூஸ் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன நெகட்டிவாக தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இதில் வந்து சவுண்ட் குவாலிட்டி வந்து கொஞ்சம் லோவாக தான் அங்கே இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நாய்ஸ் ரிடக்ஷன் வந்து கொஞ்சம் லோவாக தான் இருக்குது. மற்றபடி கம்பேர் பண்ணும்போது ஒரு 400 ரூபாய்க்கு கொடுத்து நீங்கள் வந்து ஒரு நெக் பேண்ட் வாங்கினீங்கன்னா அந்த நெக் பேண்ட் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குமோ அப்படி தாங்க இருக்குது. நெக் பேண்ட் குவாலிட்டி வந்து வேறு லெவலில் இருக்குங்க. இதோட பேட்டரி லைஃபாக இருந்தாலும் சரி, இல்லை இதோட கால் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி, இதோட பில்ட் குவாலிட்டியாக இருந்தாலும் சரி வேறு லெவலில் இருக்குது. நான் வந்து எதுக்காக இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு நெக் பேண்டை வாங்க நினைக்கும் போது அந்த நெக் பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 400 இல்லை ஒரு 500 இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு நெக் பேண்ட் வாங்கினுச்சுன்னா தாராளமாக அந்த நெக் பேண்டை வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம்.